Happy, happy, happy New Year. Happy, happy, happy New Year. Happy, happy, happy New Year. Hallelujah. எல்லாம் அமருவோம். உங்களை சீக்கிரமா நாங்க உயர்த்திடுறோம். எல்லாம் துரத்திடுவோம்னு நினைச்சுக்காதீங்க, உயர்த்திடுவோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியே அதான். ஜீசஸ், உண்மைக்கு சொல்றேன், எனக்கு தேவனுடைய முதல் நான் வசனம் எனக்கு தெரியாது. ஆனா என்னைக்கு இந்த வசனத்தை படிச்சனோ, இந்த வசனம் என்ன அப்படியே பிரட்டி போட்டுச்சு. சாதாரணமா தான் படிச்சேன், பிரட்டி போட்டுச்சு. கிட்டத்தட்ட கரெக்டா 2000 ஆண்டு. எல்லாரும் சொல்றாங்க 2000 ஆண்டு உலகம் அழிய போகுதுங்கிறான். நீங்க நம்பினாலும் சரி, நான் 2000 தான் பிறந்தேன். என் வயசு இப்ப என்னங்கிறீங்க? 25 முடிஞ்சு இப்ப 26. கையை தட்டிடு. ஹாப்பி 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 நியூ. ஏன்னா புது வாழ்வு வளர்ந்தது. அப்ப நான் ஒரு முடிவு எடுத்தேன். என்ன தெரியுங்களா? அட, இப்பேற்பட்ட ஒரு சத்தியத்தை கைக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த ஜனங்கள் மந்திரவாதி கிட்ட போயிட்டு இருக்கிறாங்க, அஞ்சனம் பார்க்கர்கள்ட்ட போயிட்டு இருக்கிறாங்க. எப்படி? அப்ப இந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை தெரியல. இவங்களுக்கு பைபிள் சொல்லியே ஆகணும்னு ஒரு 2000 பாலைவனத்துக்குள்ள, துபாயில இருக்க, சவுதியில இருந்தேன், எல்லாத்துக்கும் சொல்லணும்னு ஒரு வைராக்கியத்துல தினம் ஒரு ஆளுக்காவது பைபிளை பத்தி சொல்லணும்னு முடிவெடுத்தேன். அப்ப எனக்கு பைபிளை பத்தி ஆழமா இப்ப இருக்கிற மாதிரிலாம் தெரியாது. ஏதோ 2 வார்த்தை. எப்படி? நல்ல கள்ள நாட்டா, இவரை போல ஒரு நல்ல மனுஷன் இல்லையே, அவ்வளவுதான் அவனுக்கு சத்தியம் தெரியும். ஆனா அந்த ஒரே வார்த்தைக்கு அவனுக்கு என்ன நடந்தது? இன்றைக்கு நீ என்னுடனே பரதீசில் இருப்பான்ட்டார். பரதீஸ்னா பாரடைஸ், பரலோகத்துக்கு முன்னிலை. யாரு மரிச்சவங்க பரலோகம் போக முடியாது. பரலோகத்துக்கு இப்ப யாருமே அனுமதி இல்லை. இறந்தவங்க எல்லாம் பாரடைஸ்ல போய் தங்கி இருப்பாங்க. நம்முடைய மூதாதையர்கள் எல்லாமே பாரடைஸ்ல. இனி 2ஆம் வருகை வரும்பொழுது நியாய தீர்ப்பு நாள். அந்த நியாய தீர்ப்பு நாள்ல பாரடைஸ்ல இருக்கிறவங்களுக்கு பரலோகமா நரகமானு தீர்மானிக்கப்படும். அப்பதான் நம்ம கொண்டு போகப்படுவாங்க. அதனால இப்ப எல்லாம் பாரடைஸ்ல தான் இருப்பாங்க, பரதீஸ்ல தான் இருப்பாங்க. சரி, அப்போ நான் என்ன சொன்னேன்? ஒரு நாளைக்கு ஒருத்தனுக்காவது பைபிளை பத்தி சொல்லணும்னு அந்த ஒரு சில வசனங்களை தெரிஞ்சுக்கிட்டு அத்தனை பேர்த்துக்கு சொல்லுவோம் பாருங்க. அதுல அந்த சத்தத்துக்கே நிறைய பேர் எனக்கு நண்பர்கள் ஆயிட்டாங்க. ஆமா, என்னமோ இந்த ஆள்கிட்ட இருக்குடா அப்படிங்கிற மாதிரி என்ற நண்பனானாங்க. அப்புறம் தொடர்ந்து வருஷ கணக்கில் பைபிள் படிக்க ஆரம்பிச்சு பாருங்க. நானும் மாறினேன், என்கிட்ட பேசினவங்கெல்லாம் மாறிட்டாங்க என்கிட்ட. அப்புறம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்கல அப்படிங்கிற அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன தேடி வெள்ளிக்கிழமை நம்ம சிங்கநல்லூரில் எங்கள் வீட்டுக்கு ஜனங்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சத்தியத்தை கேட்குறாங்க. ஊழியக்காரங்க, என்ன மாதிரி ஊழியர் செஞ்சவங்க என்கிட்ட சத்தியத்தை கேட்டாங்க. சத்தியத்தை கேட்டு எங்கிட்ட வெளிப்பாடெல்லாம் கேட்டுட்டு போனவங்க. அப்போ முடிவெடுத்தேன், ஏன் இந்த பைபிளை இந்த ஜனங்களுக்கு சொல்லக்கூடாது? ஏன் இந்த பைபிளை வச்சுட்டு அவங்க சொல்ல முடியாது? எல்லாம் அதில் ஆரம்பித்தவன் தான் இந்த பைபிளை. இன்னைக்கு வரைக்கும் அந்த அக்கினி எனக்கு குறையவே இல்லை. இன்னைக்கும் பல 1000 பேத்துக்கு நான் என்னுடைய சத்தியம் போய்கிட்டே இருக்குது. இப்பவும் போயிட்டு இருக்கு, இனிமேலும் போகணும். கர்த்தருடைய கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன் நான். அல்லேலூயா. ஆகவே உங்கள் சந்தோஷம் மிகுதியா இருக்கும்படி, உங்க சந்தோஷம் எப்படி இருக்கணுமாமா? மிகுதியா இருக்கும்படி. ஹல்லேலூயா. சார், ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, சரண்டர் லைஃப். கிறிஸ்டியானிட்டினா என்ன தெரியுமா? சும்மா என்னமே எங்க அப்பா கிறிஸ்டின், எங்க அம்மா கிறிஸ்டின், அதான். சரண்டர் லைஃப், அர்ப்பணிக்கும் வாழ்வு. எத்தனை பேருக்கு இருக்கு கிறிஸ்டியானிட்டி? சரண்டர் லைஃப், அர்ப்பணிப்பு. சில சமயம், எங்க பிரதர் இன்னும் எனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் தீரலையே, இன்னும் தானே எனக்கு பிரச்சனை, இன்னைக்கு எனக்கு கடன் ஆகிட்டே இருக்கு. ஒன்னுக்கும் கவலைப்படாத. இந்த ஆண்டின் முதல் துவக்கமே அவர் சொல்லிட்டார், நீ பயப்படாத. சோர கைதட்டலாம், நீ பயப்படாதே. முதல் வார்த்தை வந்தாச்சு. வருடத்தின் முதல் முழக்கம், முதல் சத்தம், முதல் சித்தம், நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை நீதியின் கரத்தினால் தாங்குவேண்டா. நீ ஏன் கவலைப்படுற? என்ன வேணா நடக்கட்டும் சார். சார், எனக்கும் ஒரு காலத்தில் அப்படிதாங்க, கடன் கழுத்தை நெரிச்சுதுங்க.
என்னை தூக்கிடலான்னு முடிவு பண்ணாங்க, கொடுக்கலன்னா. எல்லாம் நடந்ததுதான். அத்தனை வேதனை, துன்பம், போலீஸ், கோர்ட்டு, கேஸு, ஃபைனான்ஸு, எத்தனை வேணுங்கிறீங்க, எல்லாத்துலேயும் அடிபட்டு நொறுக்கப்பட்டவன் நான். எனக்கு இனி பிழைக்க வழி இல்லைன்னு தெரிஞ்சவன் நான். இனி நம்ம எந்த பக்கமும் தப்பிக்க முடியாதுங்கிற ஒரு தெரிஞ்சுவேன். கர்த்தத்தில் ஒப்பு கொடுத்தேங்க. பைபிளை எடுக்க ஆரம்பித்தேன். சார் இன்னைக்கு என்ன சார், கடனெல்லாம் தவிடிபடி ஆக்கிட்டாருங்க. நான் நினச்சேன் எங்கிட்ட இருக்கிற சொத்தை விற்று தான் கடனை அடைக்கணும்னு நினச்சேன். இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காய், அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காய் நான் சொல்கிறேன், ஒரு செங்கலும் கூட நான் விற்க விடல. ஆண்டவர் கையை தட்டிடு. ஒரு செங்கலும் கூட வைக்கலைங்க. ஆண்டவர் எனக்கு மேலும் மேலும் தான் ஆஸ்திகளை கொடுத்தார். நான் சம்பாதிக்காதெல்லாம் யாரோ சம்பாதிச்செல்லாம் எனக்கு வரணும். எங்கடா இருக்குங்கிறீங்களா? பைபிள் இருக்க. பாவியின் ஆஸ்தி யார்? அந்த நீதிமான். நான் தான் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைங்க தைரியமா சொல்லுங்க, நான் தான் ஐயா. நீங்க அந்த தைரியம் இருந்தீங்க. சில சமயம் அது திமிருன்னு சொல்லலாம், ஆவிக்குரிய திமிரு நிறைய இருக்கணும். எனக்கு இருக்குங்க ஆவிக்குரிய திமிரு. சட்டம் போட்டு அடிச்சு பேசுறேன்ல, அப்புறம் திமிரு தானே. என்ன திமிரு? ஆவிக்குரிய திமிரு. அல்லேலூயா. தேவனிடத்தில் நீங்க பேசி பழகுங்க, வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்தி பழகுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை, the life of the quality will be totally changed. நீங்க நினைச்சு பார்ப்பீங்க. நான் ஒரு காலத்தில் உட்கார்ந்து எனக்கு ஏற்பட்ட எல்லா வசதி வாய்ப்புகளை பார்த்துட்டு நான் நினைச்சேன், நமக்கு தானா எனக்கு அப்படி வந்திருக்கு அப்படின்னு சிந்திக்கும் அளவுக்கு. நான் நேற்று போன வாரம் சொன்னேன் இல்லையா, என்னை மறக்க செய்த தேவன், நான் பட்ட துன்பங்களும் வேதனைகளையும் மறக்க செய்த தேவன். உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு நாள் நீங்க உட்கார்ந்துருக்க அத்தனை தலைகள், அத்தனை பேர்த்துக்கு யார் சத்தத்தை, என்னுடைய சத்தம் காதுக்குள்ள போகுதா நான் சொல்றேன், நீ எவ்வளவு பெரிய கடனா வேணா இருந்துக்கோ, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் என் தேவன் அதிலிருந்து வெளியே கொண்டு வல்லவரா இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உன்னை விட்டு போட்டு போறவர் இல்லை. நீ அவருக்காக செலவிட்ட நேரங்கள், அவரோடு நீ அமர்ந்திருந்த நேரங்கள், கர்த்தர் அதுக்கு பிரதிபலன் கொடுத்ததை திருப்பி கொடுக்கிற தேவன் இல்லை. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காணிக்க ஒரு 100 ரூபா போட்டா இல்ல ஒரு 500 ரூபா போட்டா திரும்பி நமக்கு ஒரு 500 ரூபா வரும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, தேவன் உன் தேவைக்கு ஏற்ற பொருளா மாத்தி கொடுப்பார். தேவன் உனக்கு எது உதவுன்னு பார்த்து அப்படி கொடுப்பார். பணத்துக்கு பணம் கொடுக்கிறவர் அல்ல, அவர் ஒண்ணு கண்டு வெட்டிக்காரன் அல்ல. பணத்துக்கு பணம் கொடுக்க கர்த்தருக்கு கொடுத்ததை திரும்பி வரும் பொழுது, சார் 2 மீன் 5 அப்பங்கள்ங்க. அந்த சின்ன பையன் அவங்க அம்மா கொடுத்து விட்டாங்க. 2 மீன் 5 அப்பம். போற வழியில பசிக்கு சாமி சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க. அவன் வந்து வச்சுக்கிட்டு இருந்தான். பேதுரு கண்ணு உறுத்திருச்சு. இப்படின்னு பார்த்தான். அவன் வந்து பார்த்துட்டாரு அப்படின்ட்டு அப்படின்னா பேதுரு உடனே வாங்கிட்டு போய் இயேசுட்ட கொடுத்துட்டான். அங்க ஒரு சிறு பையன் இருந்தான் அப்படின்னு கொடுத்துட்டான். அவர் பார்த்தாரு 2 மீன் 5 அப்பம். 2 மீன் என்ன இருக்கு? அவனே என்ன சொல்லுவீங்க, வாழை மீனா பிடிச்சிருப்பான். ஏதோ 2 மத்தி மீன் வச்சிருந்துருப்பான். சின்ன பையனுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? அப்ப அவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் பார்த்தாரு, வாங்கினாரு. அவருக்கு பயம் இல்லை. அப்ப சில சமயம் நினைச்சிருப்பீங்க என்னன்னு, அந்த 2 மீன் 5 அப்பம் இயேசு கரத்துல போச்சுங்க. அவர் உயர்த்தி ஒரு ஜெபம், அவ்வளவுதான். சரி கொண்டு போய் கொடுறாங்கிறாரு. நான் அப்படியே ஒரு கற்பனை பண்ணி ஒரு படம் பார்த்தேன். எப்படின்னா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? பேதுரு 5-12 சீஷர்களும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு பிச்சு 12 சீசனுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பான். அவங்க என்ன பண்ணுவாங்க? கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது பாட்டு பிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கடைசியில எல்லாம் திருப்தியா சாப்பிட்டாங்க. வேத வசனம் சொல்லுது, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதப்படுத்தினார்கள் என்று சொன்னது. மீதம் 12 கூட எடுத்தாங்களாம் ஐயா. 2 மீன் 5 அப்பம். அந்த பையன் கடவாயில அடக்கணவனாட்டு இப்படி கொண்டு வந்தவன் கூட 12 கூட. அப்போ உன் காணிக்கை எப்படி பெருகுன்னு பாருங்க. உன் காணிக்கை எப்படி பெருகும்? அந்த உணர்வு வேணும். நல்லா தெரிஞ்சுக்க. கடினமா உழைக்கணும்னு நினைக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உழைங்க, தப்பு இல்லை. ஆனா ஒண்ணு மனசுல வச்சுக்கோங்க, உழைப்பினாலே நீதிமான் பிழைப்பான்னு பைபிள் எழுதல. எங்கேயாவது எழுதியிருக்கா? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நம்ம பிழைப்பு எங்க வச்சிருக்கா தெரியுங்களா? விசுவாசத்துல, உழைப்புல இல்ல.
நானெல்லாம் விடிய உழைச்சு பார்த்தவன். தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் நம்ம ஏசாயா 41:10 வாசிப்போம். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. புதிய ஆண்டு என்பது ஒரு கேலண்டர். அது அப்பப்போ மாத்திக்கிட்டு ஒரு கேலண்டர் வந்துடும். ஆனா நேற்று நடந்து இன்னைக்கு புதிய ஒரு ஆண்டுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு என்பது துவக்கம் அல்ல. இந்த ஆண்டு உங்களை ஆண்டவர் அழைக்கிற ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லும் பொழுதே தேவன் உங்களை நினைவு கூறுகிற ஒரு ஆண்டு. இந்த புதிய ஆண்டுக்குள்ள நீங்க கால் எடுத்து வைக்கிறதே முதல் தேவ சமூகத்துல நம்ம இருக்கணும். கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவனுடைய பிரசன்னம் என்பது என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா. என் தேவனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அவர் அண்டி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன தெரியுங்களா செய்வாரு? மற்றவங்களுக்கு கலங்கரை விளக்கமா மாத்திடுவார். என் பிள்ளைய பாடுறா, என்கிட்ட வந்த பிள்ளைய நான் எப்படி மாத்திரம் பாடுறான் பாரு. அப்படி மாற்றி காட்டுற தேவன் இன்னைக்கு என்ன உங்க முன்னாடி உட்கார வச்சிருக்காரு பாருங்களேன். ஒரு துணி கடைக்கு போறீங்க, என்ன ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு துணி கடைக்கு போறீங்க, உள்ள போய் துணியெல்லாம் பார்க்கறத விட முன்னாடி பொம்மைக்கு சேலை கட்டி இருப்பாங்க பாருங்க. ஆம்பளை பொம்மைக்கு சட்டை பாட்டு போட்டிருப்பான். அதை பார்த்தோடனே சேலை சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு உள்ள போயிருவீங்க. ஆனா அந்த சேலை ஒண்ணுதான் இருக்கும். அப்புறம் போனது வேற வழியில வேற சேலை வாங்குவீங்க. உங்களை எண்ணி அந்த பொம்மை மாதிரி அநேகருக்கு சாம்பிள் பாடியா வச்சிருவாரு. பாடுறா என் பிள்ளை, உங்களுக்கு உடுத்தி விட்டு அழகு பார்க்கிற தேவன். பாடுறா என் பிள்ளை என்பர். கார் வாங்கி கொடுத்து சொல்லுவார், பாடுறா என் பிள்ளை என்பர். ஆமா, என்னோடு வந்த பிள்ளைகள் எப்படின்னு. ஆகவே இந்த ஆண்டு முழு ஆண்டுகளும் உங்களுக்கு பாதுகாப்பு கவசமா இருப்பேன். அவருடைய வார்த்தையிலேயே ஒரு தொனி வருது பாருங்க, நீ பயப்படாத அப்படின்னா அதோடைய உள்ளர்த்த ஆழம் என்ன சொல்லுது? நான் இருக்கேன். அடுத்தது அவர் சொல்ல, நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னோடு இல்ல, உன்னுடனேயே இருக்கேன், உன் கூடையே இருக்கிறேன். கர்த்தர் இந்த ஆண்டில் உங்களுக்கு கொடுக்கிற முதல் வார்த்தை, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ என்ன பண்ணு, ஒரு தெய்வீக தைரியத்தோட இரு. அவ்வளவுதான். கையை தட்டிடு. ஒரு தெய்வீக தைரியம். நான் அதை தான் சொன்னேன். தைரியம், நான் திமிரும்பேன். தைரியமா இயேசுவின் நாமத்துல. அப்ப நீ பயப்படாதேன்னு சொன்னா ஆண்டின் முதல் கட்டளை அவருடைய வார்த்தையில என்ன இருக்குது? நீ பயப்படாதே, நீ பயப்படாத. இந்த வருஷத்துடைய முதல் வார்த்தை உங்களுக்கு வந்தாச்சு. இந்த ஆண்டு முழுவதும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு தெளிவான கட்டளை. இது ஏதோ ஒரு பாரம்பரியத்தின் சொல்லல்ல. தேவன் தன்னுடைய வார்த்தை, உணர்வு எல்லாத்தையும் தான் பிள்ளைகளுக்கு சொல்றாரு. நீ பயப்படாத. எனக்கு ஒரே பாயிண்ட் தான் கொடுத்தா, நீ பயப்படாத அப்படின்ட்டார். கையை தட்டிடு. இதுல எத்தனையோ அடங்கி இருக்கு. கடன் பாரத்துல சிக்கினவங்க, குடும்பத்துல சமாதானம் இல்லாதவங்க, கணவன் மனைவி பூசல் நிறைந்தவர்கள், யாரா இருந்தாலும் சரி, இந்த 2022 ஆண்டுல சொல்றாரு, நீ பயப்படாத. ஆதியாகமம் 15:1 சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு நான் சொல்ல. சங்கீதம் 27:1 சொல்ற, கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? தாவீது சொல்றான், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்னு சொல்றான். அன்பு பிள்ளைகளை, யோவான் 14:27 சொல்லுது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருக்க. நமக்கு கர்த்தர் தான் லீடர், நம்மளை வழி நடத்துகிற அவரு. அல்லேலூயா. தாவீது ஒரு பொடி பையன் சார். கோலியாத்து தன்னுடைய உயரத்தில் அவன் விசுவாசத்தை கணக்கு போட விட்டுட்டான். வாசிக்க 1 சாமுவேல் 17:45. 1 சாமுவேல் 17:45. பெலிஸ்தியரை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களில் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் கோலியாத்தோட உயரத்துக்கும் தாவீதுடைய விசுவாசத்துக்கும் அளவை பாருங்க. பொடி பையன் தாவீது, அவன் அவ்வளவு 6 அடி 6.5 அடி 7 அடி இருக்கிற கோலியாத்த ஒரு சின்ன கல்லுல வீழ்த்தினான் பாருங்க. அவன் சொல்றான், நீ பட்டயத்தோடு வர, என்ன வேற என்ன, பட்டயத்தோடு ஈட்டியோடும் கேடகத்தோடு நீ வர, ஆனால் நான் யார் பேர்ல வரேன்? தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்தில் வரான். என் அன்பு பிள்ளைகள் தெரிஞ்சுக்குங்க, உன் எதிராளியோ உனக்கு எந்த பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் சரி, ஒன்று செஞ்சுக்குங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு தேவன் பலன் கொடுக்கிறவராய் இருப்பார். நீங்க யாருக்கிட்டையும் கடனுக்கு அலைஞ்சு கடனை வாங்காதீங்க. அதான் தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து நேர்த்தியாய் செய்வார். இந்த ஆண்டில் கட்டாயமா ஒரு விடுதலை உண்டு. இந்த ஆண்டில் உங்களுக்கு தேவன் ஒரு நியாயம் தீர்ப்பார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் சொல்லுகிறது, யுத்தம் கர்த்தருடையது. ஹலோ, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. உன் போராட்டம், உன் கடன் பிரச்சனை, உன் வாழ்க்கையில் இருக்கிற நோய், இந்த ஆண்டு பயம் உங்களை விட்டு நீங்குகிற ஆண்டு. வழி நடத்தாமல் ஆண்டவரே, அவர் விசுவாசம் உங்களை முன்னே நடத்தப்படும். இரண்டாவதாக அவர் சொல்றாரு, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்கிறார். அதாவது உன்னோடு இருக்கிறேங்கிறத சத்தியம் பண்றார், வாக்குறுதி கொடுக்கிறார். இந்த ஆண்டில் உங்களோடு இருப்பார். நீங்க கவலைப்படாதீங்க. தேவன் நம்மை விட்டு விலக பார்வை அல்ல, அவர் நம்மோடையே இருக்கணுங்கிறது விரும்புகிற ஒரு ராஜா. அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருந்துட்டா நம்மளை சேதப்படுத்த ஒரு நாள் முடியாது. யாத்திரா 33:14 சொல்லுது, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். சமூகம்னா அவருடைய ராஜ்யமே உனக்கு முன்பாக செல்லும். ஒரு பையன், ஒரு ராஜா அவர் விருந்து போட்டாராமா. விருந்து போடும் பொழுது ஊரில் எல்லாம் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் விருந்து போடுறானா. எல்லாரும் வந்தாங்களாமா. அப்போ ஒரு பையன் அப்படியே கதவு மேல சாஞ்சுக்கிட்டு ராஜாவே பார்த்துட்டு இருந்தானாமா. அந்த ராஜா ரொம்ப நேரம் பார்த்தானாமா. டே, எல்லாம் போறாங்க, போடானா போக மாட்டேங்கிறான், பேசாம நிக்கிறான். ராஜாவே பார்த்துட்டு நின்னான். எல்லாம் போனேன்னு ராஜா கூப்பிட்டாங்க, வா, நீ என்னதான் எதிர்பார்க்கிற, எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க, நீயும் போக வேண்டியதானே. அவன் சொன்னான், இத்தனை பேருக்கு போடுற நீங்க, நான் உங்க கூட இருந்துட்டா எனக்கு டெய்லி சாப்பாடு கிடைக்கும் இல்லைன்னாடாமா. நீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு இத்தனை பேருக்கு போறீங்களா, அதுக்கு பேசாம உங்க கூட இருந்துட்டுனா. கர்த்தரோடு நீ சார்ந்து நில்லு, கர்த்தரோட சார்ந்து நில்லு. சும்மா நீங்க உங்க உழைப்பை நம்புறீங்க, ரைட், உழைக்கிறது நல்லது, உழைக்காதவன் சாப்பிடாது இருக்க கடவன். ஆனா அந்த உழைப்பு தான் உன்னை பிழைப்பு கொடுக்குமானா கிடைக்காது, கிடையவே கிடையாது. இரவும் பகலும் பாடுபட்டவன், ஒரு நாள் இல்லை பல மாதங்கள் உழைத்தவன், ஓய்வு நேரம் என்பது இல்லை. என் நண்பர்கள் என்ன கேட்பாங்க, இப்படிதான் தூங்கு வைப்பாங்க. அப்படி உழைச்சுவேன், 10 பைசா மிஞ்சல, எல்லாம் கடன்ல தான் சிக்கினேன். ஆனா கர்த்தருடைய வேதத்தில் உட்கார்ந்து இளைப்பாறுதலோடு கர்த்தரை ராஜாவாக்கினார். கையை தட்டிடு. ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்றேன், வேத வசனத்தை பிடிச்சுக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை சபையை தவறாதீங்க. கர்த்தருடைய நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. நீங்க பாருங்க, கட்டாயமா. ஆனா ஒரு சோதனை நடக்குதுன்னா கவலைப்படாத, அந்த சோதனை நீ தாங்கிக் கொள்ளுற சக்தியும் கொடுப்பாரு. அது ஏற்ற வேலையில எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்குவார். ஏன்னா அவர் செக் பண்ணுவாரு, நீ திடமா நிக்கிறியான்னு செக் பண்ணுவாரு. கஷ்டம் வந்தோட என்ன தூசிச்சு விட்டு ஓடிட்டியான்னு பார்ப்பாரு. ஓடாத, அப்பவும் அவரை பற்றி கொள்ளு. எது நடந்தாலும் சரி. யோசுவா 1:9 சொல்லுது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோட தான் இருப்பாரு. எந்த மகன் தேவன் சார்ந்து நிக்கிறியோ, ஹலோ கிறிஸ்டியன், எப்படி கிறிஸ்டியன், எங்க அம்மா கிறிஸ்டியன், எங்க அப்பா பருப்பேகாது. உனக்குள்ள தேவ நம்பிக்கை இருக்கா? நான் கர்த்தரை என் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்கிற சகேயு மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். கர்த்தர் போய் இறங்கிவான்னு சொல்றாரு. வந்த உடனே அவர் சொல்றாரு, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கர்த்தரை சார்ந்து நில்லு, நீ தேவனை சார்ந்து நில்லு. அப்பவும் பிள்ளைங்க கர்த்தரை சார்ந்த பிள்ளைகளும் இருக்காங்களா இல்லையா? ஆனா பாருங்க, கொஞ்சம் காசு வந்தோடனே உடனே குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது கடன் சிக்கணும்னு ஆண்டவரேன்னு அழுகுறாங்க. ஆனா எல்லாம் நிவர்த்தியான மறுபடியும் போய் சிக்குவாங்க. இது பிசாசின் தந்திரம், உன்னை உருப்படியாக பண்றதுக்கு. நான் சொல்றேன்,
நீ திடமனதாயிரு. அல்லேலூயா. மத்தேயு 28:20 சொல்லுது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்றார். அல்லேலூயா. சகல நாட்களில் உங்களோடு இருக்கிறேங்கிறார். நீங்க ஒண்ணு வேண்டாம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேர் பாருங்க, அக்கினி ஜுவாலைக்குள்ள 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அக்கினி ஜுவாலை. ஒரு முறை சூடேற்றாலே இரும்பு தண்ணி மாதிரி போகுமாமா. அதே 7 மடங்கு ஊற்றினா என்ன ஆகிறது? ஆனா அங்க பாருங்க, 3 சகோதரர்கள் சாத்ராக் மேஷாக் 3 பேர்த்தையும் தூக்கி அக்கினி ஜுவாலைக்குள்ள போட்டாங்க. ராஜா போட்டுட்டு உட்கார்ந்து பார்க்கறான். ராஜாவே ரொம்ப தூரம், தூக்கி போட்டவனெல்லாம் பஸ்பமாகறான். ஆனா தூக்கி உள்ள போட்டுவேன் ராஜா கொஞ்ச நேரம் இப்படி பார்க்கறான். சேவகனை கூப்பிட்டாங்க, வா, எத்தனை பேர்த்த தூக்கி போட்டீங்க? 3 பேர் சார். 4 பேர் இருக்கா? கையை தட்டி. என்னையா போட்டது 3, நடக்கிறது 4. யார் அந்த 4வது ஆளு? என் அப்பன். கையை தட்டிரு. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கிங்க, பிரச்சனை விட்டுலாம் எடுக்க மாட்டாரு. அவருக்கு அந்த பிரச்சனையை பத்தியே கவலை இல்லை. பிரச்சனையில நீ இருக்கும்போது பிரச்சனை கூட உன்னோட இருப்பார். சிங்க கபிக்குள்ள தானியல் இருக்கான், வேணா எடுத்திருக்கலாம்ல. ஆனா சிங்கமாய கட்டினார்னு அங்கதான் இருந்திருக்காரு. செங்கடலை இந்த பக்கம் போன்னு சொல்லி இருக்கலாம்ல. செங்கடலுக்குள்ள போறாரு, பிரச்சனையை உடைச்சு அனுப்புறாரு. கீழ்காற்று சொல்லுங்க, கீழ்காற்று கட்டளை விட்டாரு. செங்கடல் 2ஆ பிணைஞ்சது. சார், உன் பிரச்சனைக்குள்ள உன்னை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு பிரச்சனைக்குள்ள இருந்துட்டு அதை போன்றுவார். உன்னை கொண்டு பிரச்சனை உடைக்கிற தேவன் உன்னை கொண்டே செய்வார். தீக்குள்ளே அவரும் இருந்தார் பாருங்க, உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னார். அதான் அவர் சொன்னாரு, நீ பயப்படாத, நானே உன்னோடு இருக்கிறேன். விசுவசிங்க, விசுவசிங்க. கர்த்தர் இருக்கிறார், விசுவசிங்க. சில சமயம் நமக்குள்ள பிசாசு சோதனை கொண்டு வருவான். என்ன சோதனை? டேய், நிஜமாலுமே இருக்க அந்த ஆள் சொல்லிட்டா நீ நம்புற அப்படிமா வெளியே போனோன்னு. ஹலோ, அவர் இருக்கிறத நீ காட்சியா பார்க்க முடியாது. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் கேட்கிறேன். ஐயா, கரண்ட் இருக்குது, ஃபேன் ஓடுது. ஃபேன் உஷா ஃபேன் நினைக்கிறேன், எல்லாம் ஓடுது. காத்து வருதா? வருது. என் காட்டு, அந்த காத்த கொஞ்சம் காட்ட முடியாது, ஆனா உணர முடியும். கர்த்தர் இருக்காது, பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். அந்த ஃபேனை போட்டோன்னு வேர்வை நின்னுச்சே, அந்த அற்புதம். கர்த்தரை நம்பணும்னு உன் பிரச்சனை மாறுதே, அதுதான் அற்புதம். அப்படிதான் தேவனை பார்க்கணும், கர்த்தரை பார்க்கணும். அல்லேலூயா. 4 பேர், தானியேல் 3ஆம் அதிகாரம் 24-25 சொல்லுது, 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறதுன்னு ராஜா சொல்றான் பாருங்க. அவனை வெளியே கொண்டு வாடா அப்படிங்கிறான். வெளியே கொண்டு வந்தா ஒரு சாம்பல் மனம் இல்லை, தலைமுடி கருகின வாடை இல்லை, எதுவுமே இல்லையா. ஷாம்பு போட்டு குளிச்சு வினாட்ட வரான், நெருப்புல இருந்து அதிர்ந்து போயிட்டான். சொன்னான், தானியேலின் தேவன் இனி தேசத்துக்கு தான் தேவன். தானியேல் தேவன் தான் இனி இவனை எல்லாருக்கும் தேவன் சொல்லி ஒரு கட்டளையிட ஆரம்பிச்சா பாருங்க. எப்படி இருக்கும் பாருங்களேன். என் அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், ஏன் எனக்கே நான் சொல்லிக்கிறேன், கர்த்தருடைய என் வல்லமை உங்களோட இருக்கும். கவலையப்படாதீங்க. நான் ஒரு சமயம் ஒரு நஷ்டம், இப்ப நான் எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டேன், திடீர்னு போனோன்னு ஒரு நஷ்டம் வந்துருச்சு. என்னோட இருக்கிறேன்னாரு. அவர் அனுமதிச்சு பார்க்கிறார் நீ எங்க இருக்கிறேன்னு. இப்ப அவருக்கு என்ன தெரியணும், நீ எங்க இருக்கிற. நஷ்டம் வந்தா ஆமா இப்படிதான் சொல்லுவாங்க பாஸ்டர்லாம் அப்படிங்கிறியா? இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னோடு இருக்கார் அப்படிங்கிறியா? இந்த 2 சோதனையை உனக்கு கொடுத்து போட்டு என்ன பண்ணுவாரா, அப்புறம் தூக்கிய மகனை தூக்கி உயர்த்துவார் பாருங்க. லூக்கா 10:19 சொல்லுது, ஒன்னும் ஒன்றை சேதப்படுத்தாது. வளர்க்கறதுக்கு ஞானம் இல்லை, நீங்க வளர்த்து கொடுங்க அப்படிம்பேன். கர்த்தர் வளர்த்து கொடுத்தாரு, இன்னைக்கு ஆராதிக்கிறாங்க. சார், உங்க பிள்ளைகளை விடுங்க, சும்மா ஆடம்பர வாழ்க்கைங்கிற நினைப்புல காமிச்சுக்கிட்டு அதுங்க வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. பைபிள் எடுத்தியான்னு கேட்டிருப்பீங்களா ஒரு நாள்? நாமளே அப்பா அம்மா ஒற்றுமையா இல்லை, அதுகளை போய் எங்க கேட்க. முதல்ல பெற்றோர் யார் தெரியுமா? பிள்ளைகளுக்கு முகம் பார்க்கிற கண்ணாடி. அவங்க உங்களை பார்த்து தான் வளர்றாங்க, அதுல எந்த மாற்றமும் கிடையாது.
ஏசாயா 40:31 சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகை போல செட்டைகள் அடித்து பறப்பார்கள். காத்திருங்கய்யா, காத்திருங்க, காத்திருங்க. அவசரப்படாதீங்க. கடன் வாங்கிறதுக்கு அவசரப்படாத, தேவனை தூஷிக்கிறதுக்கு அவசரப்படாத. கேட்கிறதுல தீவிரமா இருங்க, பேசுகிறத மௌனமா இருங்க. ஏற்ற வேலையை கர்த்தர் வச்சிருப்பார். அவருக்கு தெரியும் உனக்கு எப்ப கோடி கொண்டு வந்து கொடுக்கணும்னு. இத்தனை வருஷம் நான் ஜெபிச்சேன், எனக்கு கோடி நான் பார்க்கவே இல்லையே, ஆனா ஏற்ற வேலை வந்தோன்னு இந்த கோடி அப்படின்ட்டார். உனக்கு எப்ப கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அதை நீ நிதானமா அனுபவிக்கணும். அவருக்கு உனக்கு உன்னை ஐஸ்வர்யவனாக்குறது லேசான காரியம். முதல் நீ பரிசுத்தமா வாழணும். நீ பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் என்பது என்ன? பிரித்தெடுத்தல், வேறுபடுத்தப்பட்டதல். பரிசுத்தம்னா குடிக்காம இருக்குது, பொம்பளைட்ட போக, அதெல்லாம் இல்ல. நீ வேறுபடுத்தப்பட்டவள். பரிசுத்தம்னா பிரித்தெடுத்துட்டாங்க. உலக ஜனத்திலிருந்து பிரித்தெடுச்சார். என் வாலிப பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்காங்களே, இவங்களெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? பிரித்தெடுச்சாச்சு. அப்புறம் அவங்கள மறுபடியும் கொண்டு போய் உலகத்துக்குள்ள துணிக்கிறீங்க. என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே அது பரிசுத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்திலிருந்து பிரிச்சாச்சு, அதான் பரிசுத்தம். இப்ப பெற்றோர் நாமளே என்ன பண்றோம்? கூட்டி கொண்டு போய் உலக ஆசை. ஹல்லேலூயா. சார், கிதியோன் இருக்கான் பாருங்க, நியாயாதிபதிக புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ல பராக்கிரமசாலியேங்கிறாரு. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவனுக்கு ஒரு பேர் கொடுக்கிறார், கிதியோனுக்கு பயந்தவன். அவனுக்கு சொல்றாரு பராக்கிரமசாலி. அப்படின்னா என்ன? உன்னை பலப்படுத்துகிறார். அதனாலதான் சொல்ற, நீ பயப்படாதே, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நானே. உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16 சொல்லுது, நான் உன்னோட கூட இருப்பேன். மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பார். சார், ஒருத்தங்கிட்ட சொல்றாரு, ஒரே ஒருத்தனை, ஒரே மனுஷனை நீ கொண்டு உன்னை கொண்டு எல்லாத்தையும் அடிப்பேங்கிற. ஏற்ற வேலை வரும் பாருங்க, உங்க கடன் எல்லாம் தவிடுபடி ஆயிட்டு நீ இந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு கேட்க வருவார். நான் என் மனைவி ஒரு தடவை உட்காந்து பேசும்போது, நாங்க நிறைய கடன்ல இருந்தோம். என் மனைவி ஒரு தடவை சொன்னா, என்ன சொன்னா, ஒரு காலம் வருங்க, அன்னைக்கு இத்தனை பணத்தை வச்சு நம்ம என்ன பண்றதுன்னு யோசிப்போம்னா, காலம் நெருங்கிடுச்சுடா, கையை தட்டுறா. நீ நினைக்காத காரியங்களை செய்கிறவர் கர்த்தர். நீ பிரித்தெடுக்கப்பட்டவள்ங்கிறத தெரிஞ்சுக்க. முதல்ல நீ எல்லாரும் மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தூங்குற பிள்ளை இல்ல. உனக்கு அந்த அதிகாரம் அவர் கொடுக்கல. ஞாயிற்றுக்கிழமை நீ ஆலயத்தில் வந்து கைகளை உயர்த்தி அவரை ஆராதிக்கும்படி வைக்கப்பட்ட பிள்ளை நீ. அந்த பிள்ளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பத்தி உனக்கு தெரியாம பண்ணிட்டியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை பிள்ளைகளுக்கு வளர்த்து கொடுங்க. இந்த 2026ஆம் ஆண்டுல ஒரு பொருத்தனை பண்ணுங்க. எல்லாம் சொல்றீங்களா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த 2026ஆம் ஆண்டு நீ எங்கிட்ட பேசல, இவ்வளவு நேரம் நம்ம ஆராதிச்சுமே, அந்த சராசரங்களை உருவாக்கின தேவன் உன் அருகில் இருக்காரு. அவர்கிட்ட நாவில் அறிக்கை எடுங்க. இந்த 2026ல சொல்லுங்க, 2026 52 வாரங்களும் ஞாயிற்றுக்கிழமை சபை தவற மாட்டேன். மறுபடியும் 3 தடவை சொல்லுங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. இந்த 2026ல 52 வாரம் நானும் என் பிள்ளைகளும் 52 வாரம் சபை வர்றது தவற மாட்டோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 52 வாரம் சபைக்கு எத்தனை உன் தலைய போனாலும் சரியா, அந்த முடிவெடுக்கிறியா? அன்னைக்கு என்னைக்கு அந்த வைராக்கியம் எடுத்துட்டியோ, நான் சொல்றேன், பணம் உன்னை தேடி வரும். பணம் என்னடா பணம்? சங்கீதம் 23:6 சொல்லுது, தாவீது சொல்றான், நன்மையும் கிருபையும் நான் தேடி போவனா. என்னன்னு எழுதியிருக்கு? நன்மை கிருபை நீ தேடி போவன எழுதினாரு. அது என்ன தேடி வரணும். கையை தட்டிடு. அதிகாரமா சொல்லு பார்க்கலாம். ஹலோ, அதிகாரமா சொல்லு. நன்மையும் கிருபையும் என்ன தேடி வரணும்.
கண்ட்ரோல் பண்ணியா, நீ தான் என் கண்டிஷன் கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இதோ எனக்கு நீ கட்டளை கொடு. இயேசு சொல்றாரு, எனக்கு கட்டளை கொடு, எனக்கு கட்டளை கொடு. 45:11 ஏசாயால சொல்றாரு, நீ வருங்காலத்தை குறித்து எனக்கு கேளு. எல்லாம் சொல்லி இருக்காருல்ல. என் கையின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுப்பா. எனக்கு அறிக்கைது, உனக்கு ஏதாவது செய்யணும். என்னது நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டுல நல்ல மட்டன் எடுத்து சாப்பிட்டு போட்டு கிருன்னு ஒரு தூக்கமா? இதான் கிறிஸ்தவ பிள்ளைகளா? 2026 சார், நீ தேவனை ஆராதிக்கிற மறந்தினா உன் சந்ததியே ஆண்டவரிலிருந்து வெளியே போயிடுயா. இப்ப என்னுடைய வேலை ஆவியானவர் எனக்கு கொடுத்தது சந்ததியை காப்பாத்துங்கிறாரு. அப்ப சந்ததியை காப்பாத்துனா உனக்கு நான் போட்டுதான் ஆகணும். சந்ததி எங்க வருது? உன் பிள்ளை தானே. அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்ல, அதான் சந்ததி. அப்ப நீ தேவனுக்கு பயந்த பிள்ளையா இருந்தா தானே உன் பிள்ளையை நீ வளர்த்துவ. நீ எங்க இருக்கிற? ஃபர்ஸ்ட் வேர் ஆர் யூ? நாம எல்லா தப்பும் பண்ணுவோம், பிள்ளைகளுக்கு செய்ய வைப்போம். இதா ஒரு காலம் வந்ததுன்னா கிறிஸ்துவங்கிற கூட்டமே இல்லாம போயிடுமே உங்களால. தேவன் எதுக்கு சொன்னார்? உலகெங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். எதுக்கு சொன்னாரு? ஜனங்கள் தேவராஜ்யத்தை பத்தி தெரிந்து கொள்ளணும். சார் பேதுரு பாருங்க சார், அவர் நீதி உள்ள தேவன். கடைசியா என்ன சொல்றாருங்க? என் நீதியின் கரத்தினாலே. சார் பேதுருக்கு ஒரு சந்தேகம், நம்மள மாதிரி. ஆண்டவரே, நீங்க கடல்ல நடக்கிறீங்களே. நான் சொல்றேன், கடல்ல நடக்க தெரிஞ்ச தேவனுக்கு கடன் அடைக்க தெரியும். கடல்லையே நடக்க தெரிஞ்சவருக்கு கடன் அடைக்க மாட்டாரா? பேதுரு, ஆண்டவரே நானும் நடக்கணுமே அப்படின்னா, ஓகே லெட்ஸ் கம் அப்படின்னாரு. பேதுரு போனா, அவரை பார்த்துக்கிட்டே போனா, ஆண்டவரே நான் நடக்கிறேன், ஆண்டவரே நான் நடக்கிறேன், நடந்துட்டே வந்தான். எதுக்கு மெதுவா இப்படி பார்த்தா தண்ணிய புழக்கன்னு உள்ள போயிட்டான். நீ அவரை பார்க்க வரையிலும் கடல் மேல நடக்க முடியும். கடலை பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள போயிடும். உன் புள்ள எதிர்காலத்துல பிரகாசிக்கணுமா? உன் குழந்தை பிரகாசிக்கணுமா? உன் குழந்தைக்கு எல்லாமே வந்துடணுமா? என் அப்பனுக்கு சாட்சியா நான் இன்னைக்கு நன்றி சொல்றேன். கர்த்தர் செய்தார். இதைதான் நான் மண்டையில அடிச்சு அழுகிறேன் உங்கள்ட்ட. நீ என்ன தூக்கிட்டு வெட்டி முறிக்க போற? நீ என்னத்தை பெரிய சாதிக்க போற? Surrender to the God. பாருங்க, வேலையை திட்டம் போடுவார், சம்பளத்தை நிர்ணயிப்பார்யா. சம்பளத்தை நிர்ணயிப்பார். யார் செய்வா? மனுஷன் செய்வானா? மனுஷி செய்வாளா? சத்தியமா சொல்றேன், இந்த வேத புஸ்தகத்தை முன்னாடி வச்சு சொல்றேன், என் திறமையோ ஞானமோ இல்லை, இதெல்லாம் கர்த்தர் செய்தது. ஏற்ற வேலையில செய்வார். இப்ப என்னுடைய வைராக்கியம் என்ன தெரியுங்களா? ஏன் இந்த பிள்ளைங்க இப்படி இருக்கு? என் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்துக்கிட்டாரு. இப்ப இவங்களை யார் நடத்துறது? இந்த பிள்ளைகளுக்கு யார் சொல்லி தர்றதுன்னு சொல்லிதான் இப்ப இறங்கிட்டு எல்லாரும் கண்டிக்கிறது தான். ஹல்லேலூயா. நீதி உள்ள தேவன், நியாயாதிபதி. அவர் சொல்லிட்டாருங்க. இந்த மாசம் முதல்ல என்ன சொல்றாரு? இந்த வருஷத்துல நீயே ஒரு வாய் சும்மா இருக்க கூடாது. சொல்லுங்க, இந்த வருஷத்துல முதல் வார்த்தை நீ பயப்படாத. ரெண்டாவது என்ன சொன்னாரு? நான் உன்னுடனே இருக்கிறேன். மூணாவது என்ன சொன்னாரு? நான் உன் தேவன். வெரி குட். நான் உன் தேவன். நாலாவது உன்னை பலப்படுத்துவேன். அஞ்சாவது சொல்றாரு, நீதியின் கரத்தினாலே. கையத்தட்டு. நீதியின் கரத்தினாலே உன்னை தாங்குவேன். சங்கீதம் 63:8 சொல்லுது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. உபாகம் 33:27 சொல்லுது, நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம். சங்கீதக்காரன் தாவீது 37:24 சொல்றாரு, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். அல்லேலூயா. தண்ணிக்குள்ள போயிட்டான் சார், ஆண்டவரே என்னை காப்பாத்தினா பாருங்க, டக்குன்னு கைப்பிடிச்சார். நீ மூழ்கி போக விடவே மாட்டாரு. ஆனா ஆண்டவருக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா? நீ ஏன் புடுங்கிட்டு இருக்கிற? நீ எங்கேயோ நிக்கிற தூரத்துல,
ஆனா ஆண்டவருக்கு கண் இல்லை, என்னுடைய கஷ்டத்தை பார்க்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு மூக்கு இல்லை. பார்த்துங்க. அதனால ஒரு பையன் சொல்றான் என்கிட்ட, அதனாலதான் பிரதர் நான் சர்ச்சுக்கு வரல. எதனால? அவருக்கு கண் இல்லையாமா. ஓ, நீ என்ன பார்த்த, என்ன ருசிச்ச ஆண்டவரை பத்தி? ஒண்ணுமே தெரியல. வேதம் சொல்லுது அவரை ருசித்து பாருங்கள்னு சொல்லுது. அவர் அனுபவிச்சு பார்த்திருக்கிறியா? சார் நாங்க தசம்பா கொடுத்துருவோம், அதிகமா கொடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அப்புறம் கொடுக்காமட்டா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் ருசிச்சு பார்த்தேன்யா. நீங்கெல்லாம் பொருத்தனை நடந்த பிறகுதானே பொருத்தனை. நாங்கெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பொருத்தனையை கொடுத்துருவோம். செஞ்சிருக்கீங்களா? ஆக மொத்தம் நாம ஒன்னும் செய்ய மாட்டோம், ஆனா கர்த்தர் எனக்கு செய்யணும். எப்படி செய்வார்? ஒரு சமயம் ஊழியக்காரன் ஜெபிச்சதுனால செய்வார், அந்த கட்டத்துக்கு மட்டும்தான். அப்புறம் மறுபடியும் அந்த பிரச்சனை திரும்பி வரும். ஆனா உன்னுடைய நித்திய கர்த்தருடைய நித்திய புயங்கள் உன்னோட இருக்கணும்னு சொன்னா நீ அதுக்கு ஆதாரமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களை தடுமாறினாலும் சரி, தேவன் உங்களை பிடித்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுல பயம் எல்லாம் விசுவாசமாக மாறட்டும். உங்க பயம் எல்லாம் என்னவா மாறணும்? விசுவாசமா மாறட்டும். கேட்கிறீங்களா? காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். உங்க பயம் எல்லாம் விசுவாசமா மாறட்டும். தனிமை தேவனுடைய சமூகமா மாறட்டும். தனிமை என்னங்க? தனியா இல்ல, தனிமையா இருந்தீனா அதெல்லாம் தேவனுடைய சமூகமா மாறட்டும். இனி தனிமையா நான் இருக்கிறேன்னு ஃபீல் பண்ணாத, என கர்த்தர் உன்னோடு இருக்கார். அடுத்ததாக பலவீனம் வல்லமையாக மாறிடும். இந்த வருஷம் என்னவோ மாற போகுதுங்க? உன் பலவீனம் எல்லாம் வல்லமையாய் மாறும். அதாவது பலவானா மாற மாட்டேன், வல்லமையாய் மாறிடுவேன். நீ நினைச்சா நடக்கும், நீ யோசிச்சா நடக்கும். உனக்கு இது இருந்தா நல்லா இருக்குமே சிந்திப்ப நடந்து போயிடும். எங்களுக்கெல்லாம் அப்படிதான், வேணும்னு நினைச்சாலே வந்துடும். ஹல்லேலூயா. சார் ஒன்று சொல்லிடுறேன், அப்படி மட்டும் நடக்கலைன்னா சங்கீதம் 23:6 ஏன் எழுதி வச்சாரு? ஏன் எழுதி வச்சாரு? நன்மை கிருபை என்னை தேடி வரும், என்னை தொடரும்னு சொல்லி ஏன் எழுதி வச்சாரு? அப்ப நடக்கும் தானே. என்னுடைய விசுவாசம் அதுதான். அப்ப நடக்கிறதுனால எழுதினாரு. நன்மை கிருபைன்னு நிறைய நான் சொல்லுவேன். ஐஸ்வர்ய மகிமை என்னை தொடரும், பிரபுக்களும் ராஜாக்களும் என்னை தொடருவார்கள், வல்லமையும் நன்மையும் என்னை தொடரும். சொல்லு, நீ என்ன வேணா. என் ஜபத்தில் அப்படிதான் கேட்பேன். நான் அவர்கிட்ட அதிகாரமும் பேசுவேன், கொஞ்சியும் பேசுவேன், கெஞ்சியும் பேசுவேன். அடுத்தது தடுமாற்றம் நிலைத்த அடிகளாய் மாறப்போகுது. இந்த ஆண்டுல எல்லா தடுமாற்றம் நிலையான ஒரு காரியமா மாறும். ஆகவே இந்த ஆண்டுல உங்களுக்கு ஒரு 5 காரியங்கள் எப்படி மாறும்னு தெரிஞ்சுக்குங்க. பயம், இது வரைக்கும் பயந்துருந்தியா, விசுவாசமா மாறிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நடக்குமோ நடக்காதுன்னா இனி அது விசுவாசமா மாறும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சரி, அது எத்தனை லட்சமா இருந்தாலும் சரி, 22 லட்சம் கடனு மூழ்கி போகிற நிலைமை, கர்த்தர் என்ன கையை பிடிச்சி தூக்கி எடுத்தாரு, அதை 4 லட்சமா மாத்திட்டாரு. 4 லட்சமா மாத்தினவர் அதையும் கையிலையும் கொடுத்துட்டார். இதுக்கு மேல என்னங்க உனக்கு வேணும்? அப்ப குவாலிட்டி கண்ணு காதுன்னு பேசிட்டு கூடாது. முதல் தேவனை பற்றிக்கொள். 2வது, தனிமைன்னு நீ ஃபீல் பண்ணல. எனக்கு யாருங்க பிரதர் இருக்கா? ஒரு ஆள் உதவ இல்லை பிரதர். எனக்கு அப்பா இல்லை, எனக்கு அம்மா இல்லை, நண்பர்கள் இல்லை, சபை உதவுன்னு பார்த்தா சபையும் இல்லை. சார், நீ அப்படி பார்க்காத. ஒன்னே ஒன்று பாரு, நீ தனிமையா இருக்கேன்னு நினைக்கிறியா? அவருடைய சமூகம் உன்னோட இருக்கு. அவருடைய சமூகம் உன்னோட. 3வது, நீ பலவீனன்னு நினைக்கிறியா? நீ கர்த்தர் பலவீனா என்ன பண்றாரு? பலப்படுத்துகிற தேவன். ஆனா அவர் சொல்றாரு, இந்த ஆண்டுல உன்னை பலப்படுத்த மாட்டார் ராஜா, உன்னை வல்லமையா மாத்துவேங்கிறார். உங்களை வல்லமையாய் நான் மாத்துவேன். தடுமாற்றமான வாழ்க்கையா என்ன செய்யறதுனே புரியலையா? ஆண்டவர் சார் ஒரு நிலையான அடிகள் எடுத்து வைக்கிற ஒரு ஆண்டா இந்த ஆண்டை நான் மாத்தி தருவேன். இயேசு வராது அப்படின்னா அவருடைய சமூகம் எத்தனை பெருசு இருக்கும்? கையை தட்டு. ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ஹல்லேலூயா. அவர் வந்துட்டாலே
ஒரு பெரிய சமூகம், ஒரு பெரிய ஏஞ்சல் கூட்டம் அவர் கூட அப்படியே வருமாமா. அப்ப எப்படி நான் தனிமையா இருக்க முடியும்? நான் தனிமையாவே இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது, தனிமை இல்லை இந்த ஆண்டுல. கவனிக்கிறீங்களா? இந்த ஆண்டுல உனக்கு தனிமை இல்லை. இந்த ஆண்டு அவருடைய சமூகம் உன்னோட. ஒரு ஆள் கேட்ட, சமூகமே வருது. அடுத்தது, ஐயோ நான் பலவீனன், எனக்கு ஒருத்தர் வேலை செய்ய தெரியாது பிரதர், ஒருத்தர்கிட்ட ஆர்டர் கேட்க தெரியாது பிரதர், ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு ஒரு நன்மை வேணும்னு கேட்க தெரியாது பிரதர், எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு பயம்னு நீ நினைக்கிறியா? கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய பலவீனத்துல இந்த ஆண்டு வல்லமையாய் மாத்தி தரேன். இந்த பலவீனத்துல உன்னை இந்த ஆண்டுல வல்லமையான மனிதனாய் மாற்றுவார். இனி உன்னுடைய செயல்கள் மாறும், உன்னுடைய பேச்சு மாறும், அணுகுமுறைகள் மாறும். நீ மனிதனை சந்திக்குவ, சாதாரணமான சந்திக்க மாட்ட, நீ எஜமானனை சந்திப்ப, அதிகாரிகளை சந்திப்ப. கர்த்தர் உன்னோடு இருப்பார். அல்லேலூயா. நாலாவது, தடுமாறி கொண்டிருக்கியா? நிறைய பேர் என்கிட்ட பேசுவாங்க, வந்துட்டு என்ன வேலை செய்யறதுன்னு தெரியல பிரதர், எந்த வேலையில எனக்கு முன்னேற்றம் தெரியல. சமீபத்தில் இப்போ பேசணும்னு நினைக்கிறீங்களா? என்ன வேலை செய்யறதுன்னு தெரியல. ஆமா, தடுமாற்றா. கர்த்தர் சொல்றார், நிலைத்த அடிகள் நீ எடுத்து வைப்ப. உன்னுடைய ஒவ்வொரு அடிகளும் இந்த ஆண்டுல மகிமையா இருக்கும், மகிமையா இருக்கும். தன்னுடைய சட்டைங்க கோழி அடகாக்கிற மாதிரி, குஞ்சுகளை தனக்குள்ள விட்டு அப்படி கோழி அடகாக்கிற மாதிரி நான் தரிசனம் பார்த்தேன். அப்படி கொண்டு வந்து அடகாக்குறாரு. அப்ப அவரு அடகாத்த பிறகு என்னை யார் தொட முடியும்? என்ன நன்மை வேணும்? ஆகாரத்திலிருந்து எல்லாமே வந்துருமே, பாதுகாப்புல இருந்து வந்துருமே. ஆக இந்த ஆண்டுல அநேக தடுமாற எல்லாருக்கும் உங்க தடுமாற்றத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிலையான அடிகளை எடுத்து வைப்பார். ஹல்லேலூயா. இன்னும் மற்றவங்க தடுமாறுறவங்களுக்கும் கர்த்தர் இந்த ஆண்டுல செய்வார். யாரா இருந்தாலும் சரி, இந்த வாக்குத்தத்தத்துல தாங்க என் சபை மக்களை நிறுத்தி இருக்கிறோம். இந்த வெளிப்பாட்டுல தான் என் சபை ஜனங்களை நான் நிறுத்திட்டு இருக்கிறோம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் நீதி உள்ள வலதுகை இந்த ஆண்டுல ஒவ்வொரு நாளும் உங்களை அருமையாய் நடத்தும் என்பதுல உத்தரவாதம் தரேன், உத்தரவாதம் தரேன், உத்தரவாதம் தரேன், உத்தரவாதம், உத்தரவாதம். என் அப்பா இருக்கும்போது எனக்கு என்னங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இயேசுவின் நாமத்தில் அப்படியே எல்லா கண்களை மூடி தலைகளை தாழ்த்துவோம். ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைகளை நாங்கள் பேசி இருக்கிறோம், நீர் சொன்னவைகளை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த ஜனங்கள் காது உள்ளவர்கள் கேட்கட்டும். ஆண்டவரே, கல்லான இருதயங்கள் சதையாய் மாறட்டுங்கத்தால் இவர்களை ஆசீர்வதித்து இந்த 2026 ஆண்டு தேவன் கொடுத்த வெளிப்பாடுகளை நிறைவேற்றுங்கப்பா. இதோ என் ஊழியக்காரன் சொன்னதை நான் நிறைவேற்றுவேன். நீங்க சொன்னீங்கல்ல ஆண்டவரே, நிறைவேற்றுங்கப்பா. ஒவ்வொரு ஜனங்கள் வந்தவங்கள் ஆண்டவரே வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடிக்கு அவர்கள் புது சிருஷ்டியாய் மாறட்டும். அவருடைய கர்ப்பத்தின் கனிகளும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, உம்முடைய நாமம் இயேசு என்ப நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.